friends, welcome to Saidiya times. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 4 வெரைட்டிஸ் கீரையை வச்சு எப்படி பருப்பு கீரை குழம்பு செய்யறதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ரெசிபியோட ஃபர்ஸ்ட் வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பசலை கீரை. இப்போ இதை நம்ம பறிச்சு எடுத்து வச்சுக்க போறோம். அடுத்ததா நம்ம ரெசிபியோட செகண்ட் வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடி அண்ட் மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இது மஞ்சள் கலரில் பூ பூக்கும். ஸோ மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. கொடி மாதிரி படர்ந்துருக்கும். ஸோ கொடி கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. கரிசலாங்கண்ணியில் 2 வெரைட்டிஸ் இருக்குது. இன்னொரு வெரைட்டி வெள்ளை கலரில் பூ பூக்கும். இப்போ இந்த கீரையும் அதே அளவில் எடுத்து வச்சாச்சு. அடுத்ததான் நம்ம ரெசிபியோட தேர்டு வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்டுக்கீரை. இப்போ எல்லா கீரையும் ஒரே அளவில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இல்லை எனக்கு கீரை ஒரு கீரை அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னா பரவாயில்லை. நான் எல்லாத்தையும் ஒரே அளவில் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த ரெசிப்பியை 4 வெரைட்டிஸ் கீரையை வச்சு மட்டும்தான் ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. தனித்தனி கீரையை வச்சும் ட்ரை பண்ணலாம். தண்டு கீரை வச்சு மட்டும் பண்ணலாம். பசலை கீரை மட்டும் வச்சும் பண்ணலாம். இப்போ இதையும் அதே அளவில் எடுத்து வச்சாச்சு. நம்ம ரெசிப்பியோட ஃபோர்த் வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா குப்பைக்கீரை. இப்போ இதையும் பறித்து எடுத்து வச்சுக்க போகிறோம். அடுத்ததாக ஆனியன் எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை, 2 சின்ன தக்காளி. அடுத்ததாக 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 கிளாஸ் பாசிப்பருப்பு. உங்களுக்கு குழம்பு குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா பாசிப்பருப்பு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆயில் ஆட் பண்ணியாச்சு. 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கருவேப்பிலை, வரமிளகாய். இப்போது கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 4 வெரைட்டிஸ் கீரை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அந்த 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். குழம்பு உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணி ஆட்டம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் வாட்டர் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். அடுத்தது மஞ்சள் தூள். 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி. இந்த குழம்பு பொடி எப்படி செய்யணும்னு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். உப்பு சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுட்டு அடுப்பில் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் சர்வ் பண்ணி வச்சுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா வீடியோஸ் பார்க்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க.